ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அக்குபஞ்சர் முறையில் தீர்வளிக்கிறதுக்காக ப்ரானிக் அக்குபஞ்சரிஸ்ட் டாக்டர் சலாவுதீன் வாகாப் வந்திருக்கார். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான ப்ரெஷர் பாயிண்ட்ஸோட நம்ம பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுறது இந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸோட தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு என்ன ப்ரெஷர் பாயிண்ட் பற்றி பார்க்க போகிறோம் டாக்டர்? சென்ற நிகழ்ச்சியில் நாம் நுரையீரலுக்கு எப்படி சக்தி அளிப்பது, நுரையீரல் தொடர்பான பாதிப்புகளை தடுப்பதற்கு அல்லது இருக்கும் பாதிப்பை குறைப்பதற்கு ஒரு பாயிண்ட் பேசணும் இல்லையா? லங்ஸ் 7 அப்படிங்கிற ஒரு புள்ளியை பற்றி பேசினோம். பொதுவாக நுரையீரல் தொடர்பான பாதிப்பு அப்படின்னு சொல்லும்போது ஆஸ்மா, வீசிங் இதை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். இந்த ஆஸ்மா நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, சுவாச பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு பொதுவாக விடியற் காலையில் பிட்வீன் 3 to 5 விடிய காத்தால் அந்த 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே தான் சிரமங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்களால படுக்கையில் இருக்க முடியாது, சாய்வாக உட்காந்தா கொஞ்சம் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ப்ரீத்திங் ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நம்முடைய கை கட்டை விரலில் ஒரு அற்புதமான புள்ளி இருக்குது. அந்த புள்ளியில் அவங்க அழுத்தம் கொடுத்தாங்கன்னா அவங்களோட அந்த ப்ரீத்திங் ஸ்ட்ரெயின் குறையும். சாதாரணமாக ரொம்ப ஆஸ்மாட்டிக் அட்டாக் இருக்கும்போது அலோபதி டாக்டர்ஸ் சில இன்ஜெக்ஷன் போட்டு அந்த ஸ்ட்ரெயினை குறைப்பாங்க இல்லையா? அதை விட விரைவாக பலன் தரக்கூடிய ஒரு புள்ளி. இதை அந்த மாதிரி பாதிப்பு இருக்கிறவங்க பயன்படுத்தி பார்க்கலாம். அது எங்கே இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். நம்முடைய கை கட்டை விரலினுடைய வெளிப்புற நகைக்கண் ஓரமாக இருக்குது. இந்த புள்ளி நம்முடைய 2 கைகளில் இருக்கக்கூடிய விரல்கள்லேயும் அழுத்தம் கொடுக்கலாம். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த நிகழ்ச்சியில் சஜஸ்ட் பண்ணுற இந்த அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாமே ரிசல்ட் ஓரியன்ட். ஆனால் ரொம்ப க்ரானிக்கான எயில்மெண்ட்ஸ் அப்படின்னும் போதோ அல்லது அந்த நோயினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும்போதோ நிச்சயமாக நாம் ஒரு டாக்டரை நேரில் சந்தித்து அவங்களுடைய ஆலோசனையின் பேரில் சிகிச்சை எடுத்துக்கிறது எப்போவுமே சிறந்தது. ஆனால் இந்த புள்ளியை நம்ம ஒரு எமர்ஜென்சி பாயிண்ட்டாகவும் யூஸ் பண்ண முடியும். நம்ம ஏற்கனவே சில லைஃப் சேவிங் எமர்ஜென்சி பாயிண்ட்ஸ் பற்றி பேசியிருக்கோம். DO26, காலில் இருக்கக்கூடிய K1, இதெல்லாம் உயிர் காக்கும் புள்ளிகள் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு எமர்ஜென்சி பாயிண்ட். ஸோ ப்ரீத்திங் ஸ்ட்ரெயின் இருக்கும்போது, சுவாச சிரமம் இருக்கும்போது இந்த புள்ளியை பயன்படுத்தலாம். ஓகே டாக்டர். இந்த ப்ரீத்திங் ஸ்ட்ரெயின்னு சொல்லும்போது குழந்தைகள் ரொம்ப அழுகும் போதும் கூட ரொம்ப தேங்கி அழுகிறாங்க, ஏங்கி அழுகிறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை? இது ஆக்சுவலாக அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு நான் ஏற்கனவே H7 அப்படின்னு ஒரு புள்ளி சொல்லியிருக்கேன். குழந்தைகள் திடீர்னு தூங்கும்போது எழுந்துட்டாங்கன்னா திரும்ப அவங்கள தூங்க வைக்க முடியாது. சரி, அந்த நேரத்தில் ரொம்ப சிடுசிடுப்பாக இருப்பாங்க. உடனே நம்ம அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே போல் சில பிடிவாதத்தாலேயும் சில குழந்தைகள் தொல்லை கொடுப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் இந்த சுண்டு விரலுக்கு நேர் கீழே இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த H7 அப்படிங்கிற பாயிண்டில் ப்ரெஷர் கொடுக்கும்போது உடனே அவங்களுக்கு ஒரு அமைதி, சாந்தம் ஏற்படும். அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளிவர முடியும். இது நாட் ஓன்லி ஃபார் சில்ட்ரன், ஈவன் பெரியவங்களுக்கும் இந்த பாயிண்ட்டை பற்றி நம்ம அதிகமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்முடைய மனதில் ஏதோ ஒரு அதிர்ச்சி ஏற்படும் போதோ, ஒரு ஹிஸ்டரிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, எந்த விதமான மனநல பாதிப்பு இருந்தாலும், கோபம் இருந்தாலும் கூட இந்த புள்ளியை பயன்படுத்த முடியும். ஓகே டாக்டர். இன்னைக்கு 2 ப்ரெஷர் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ரெஷர் பாயிண்டாக இருக்கும். இது தொடர்ந்து இன்னொரு நேரம் நல்லா காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர், ஆன் கால். ஹலோ ஹலோ, வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் பிருந்தா கடலூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகேம்மா, உங்களோட பிரச்சனை என்னன்றது நீங்கள் தொடர்ந்து சொல்லலாம். டாக்டர் வாகாப் லைனில் தான் இருக்காங்க. என்னோட வயசு 58. எனக்கு வயிறு உப்புசமா இருக்கு. கீழே உட்காந்தாலோ சேர்ல உட்காந்தாலும் வயிறு இறுக்கமா இருக்க மாதிரி இருக்கு. உங்களுக்கு மாதவிலக்கெல்லாம் நின்றுச்சாம்மா? ஆமாம் டாக்டர், முடிஞ்சிருச்சு. ஒரு 4-5 வருஷம் ஆகுது நின்று. உங்களுக்கு கர்ப்பப்பை தொடர்பாக ஏதாவது அறுவை சிகிச்சைகள் செய்திருக்கீங்களா? இல்லை, எதுவுமே அது மாதிரிலாம் எதுவும் இல்லை டாக்டர். எவ்ரி மார்னிங் மோஷன் ஃப்ரீயாக போக முடியுதா? அதெல்லாம் இப்போ நார்மலாக இருக்கு. சரிங்கம்மா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நேரில் ஒரு டாக்டரை சந்தித்து ஒரு ப்ராப்பர் டயக்னோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் செய்துக்குங்க. பொதுவாக நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னென்னா, வயிறு தொடர்பான பிரச்சனைகள், டைஜஸ்டிவ் ரிலேட்டட் டிஸார்டர்ஸ் எதுவாக இருந்தாலுமே மருந்துகள் இல்லாத சிகிச்சை முறைகள் சிறந்தது. காரணம் என்னென்னா, நாம் சாப்பிடக்கூடிய மருந்தும் ஒரு பின் விளைவை, பக்க விளைவை கிராஜுவலாக ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால் ஒரு ப்ராப்பரான உணவு முறை, உங்கள் உடம்புக்கு எந்த உணவு ஏற்றுக்குமோ, எந்த உணவை சாப்பிட்டா அது சீக்கிரமாக ஜீரணமாகி மறுநாள் சிக்கல் இல்லாமல் உங்களுக்கு கழிவுகள் வெளியேறுமோ அந்த மாதிரி உணவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ரொம்ப வயிறு உப்புசமாக இருக்குது,
கீழே உட்காந்து எந்திரிக்கிறதுக்கெல்லாம் சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால இப்போ ஒரு டாக்டரை நீங்கள் நேரில் பார்த்து ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் பி அருண்குமார். நான் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிலிருந்து கால் பண்றேன். எனக்கு வயசு 20 ஆகுது. ஓகே அருண்குமார், தொடர்ந்து உங்களோட ப்ராப்ளம் என்னன்னு நீங்க சொல்லலாம். டாக்டர் வாஹாப் லைன்ல தான் இருக்கார், தொடர்ந்து பேசலாம். ஹலோ டாக்டர். ஹலோ சொல்லுங்க சார். என் பேர் அருண்குமார் சார். எனக்கு வாயில கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு சார். பல் துலக்கும் போது பிளட் ப்ளீடிங் ஆகுது டாக்டர். ரத்த கசிவு வருது. பல் வளர்க்க முடியல டாக்டர். அது மட்டும் இல்லாம பல்லுலாம் மஞ்சள் கரையா இருக்கு டாக்டர். ஓகே, என்ன வேலை செய்றீங்க? இருக்கு டாக்டர். என்ன வேலை செய்றீங்க? சார் நான் காலேஜ் படிக்கிறேன் டாக்டர். ஓகே, கம்ஸ் ப்ளீடிங் அப்படிங்கிற பிரச்சனைக்கு வந்து நீங்கள் அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கு வந்து என்ன காரணம், எதனால் உங்களுக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம பல்ஸ் டயக்னோசிஸ் மூலமாக துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும். இது உங்களுக்கு ரொம்ப க்ரானிக்காக இருக்கிறதுனால இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ப்ராப்பர் கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஒரு அக்யூபஞ்சர் டாக்டர் சந்தித்து நீங்கள் எடுத்துக்கலாம். மருந்துகள் எதுவும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஒரு 2 வீக்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்லேயே உங்களுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் ரிசல்ட் இருக்கும். அநேகமாக அந்த பிரச்சனையே முழுமையாக நீங்கிடும். அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற அட்வைஸ் படி உங்களோட லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஸ்டைலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? கடலூர் டிஸ்ட்ரிக்ட் மேம். என் பேர் பிரியா. ஓகே பிரியா, உங்களோட பிரச்சனை என்னன்றது நீங்க தொடர்ந்து சொல்லலாம். டாக்டர் வாஹாப் லைன்ல தான் இருக்கார், தொடர்ந்து பேசலாம். ஓகே சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. 2 இயர்ஸ் முன்னாடி எனக்கு வந்து மூக்குல நடு தண்டுல ஃபீவர் வச்சுன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணேன் சார். அதுல இருந்து எனக்கு ரொம்ப அடுக்கு தும்பல், ரொம்ப தும்மல் பிரச்சனை, அலர்ஜி பிரச்சனை அதிகமாயிடுச்சு சார். எனக்கு பிரச்சனை இருக்கும்போது அதுக்கு ஸ்ப்ரே கொடுத்தாங்க, டேப்லெட் கொடுத்தாங்க, அதை மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். அப்போ ரிலீஃபா இருக்கு. பிரெக்னன்சியா இருக்கு சார். மூக்கடைப்பு இருக்குன்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டீங்களாம்மா? நடு தண்டுல சீர் வச்சிருக்கு சார். ஓகே ஓகே. அதிகமா பிரஷர் அதிகமாகி சீர் வச்சதால ஆப்ரேஷன் பண்ணாங்க சார். சரி, திரும்ப அந்த டாக்டர் கிட்ட நீங்க ரிவ்யூ பண்ணீங்களா, எப்படி இருக்குன்னு கேட்டீங்களா? மந்த்லி செக்அப் போவோம் சார். இந்த தும்மல் பிரச்சனை அதிகமா இருக்கு சார். தூங்கி கண்ணை திறந்ததுமே பெட்லயே தூங்கிட்டே இருக்கேன் சார். ஓகே. அவங்க ஸ்ப்ரேவும் அந்த டேப்லெட் மட்டும் கொடுத்துருக்காங்க சார். அது மட்டும் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நான் 4 months பிரெக்னன்சியா இருக்கேன். அது வரை டேப்லெட் கண்டினியூ பண்ண வேணான்ட்டாங்க சார். இப்போ என்னால் எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த சீசனுக்கு ரொம்ப தும்மல் அதிகமாக இருக்குங்க சார். அதுக்கு ஏதாச்சும் ப்ரெஷர் பாயிண்ட் சொல்ல முடியுங்களா? இந்த சர்ஜரிக்கு பிறகு வந்து நீங்கள் இந்த சிரமம் இல்லாமல் இருந்தீங்களா கொஞ்ச நாளாச்சும்? இல்லை சார், அது ஆட்டோமேட்டிக்காக சர்ஜரிலேருந்து 1 week அதுலேருந்தே இருந்தது சார் எனக்கு. ஓகேம்மா. ஆக்சுவலாக இப்போ வந்து நீங்கள் சில ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனாலுமே கூட இந்த சைனஸ் ரிலேட்டட் பிரச்சனைக்கு வந்து நார்மலாக அந்த செப்டம் டிவியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே சில ப்ராசஸ், பர்னிங் ப்ராசஸ், இல்லை சர்ஜரி பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யும்போது என்ன ஆகும்னா திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாயிடுது. ஒரு சர்ஜரியில் டெஃபினட்டாக இது வந்து பர்மனெண்ட்டாக க்யூர் ஆகிடும் அப்படின்ற ஒரு நிலை இல்லை. எப்படி நம்ம பைல்ஸ்க்கெல்லாம் வந்து திரும்ப திரும்ப ரெக்கரிங் ப்ராப்ளமாக இருக்கோ அந்த மாதிரி தான் இதுவும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அக்யூபங்க்சர் வந்து பெஸ்ட்டு சிஸ்டம் ஃபார் சைனஸ் அண்ட் ரெஸ்பிரேஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம். தற்சமயம் வந்து உங்களுக்கு இந்த 2 புருவத்துக்கு மத்தியில் இந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்குது. அதே மாதிரி மூக்குக்கு அருகாமையில் இந்த நேசோலேபியல் க்ரூவ்னு சொல்லுவோம். இந்த ஒரு மடிப்பு இருக்குது இல்லையா, அந்த மடிப்பும் மூக்கினுடைய அடிபாகம் சந்திக்கக்கூடிய இடம். இந்த 2 இடத்துல இருக்கிற புள்ளியும் இந்த புள்ளியை நீங்கள் ப்ரெஷர் கொடுங்க. இந்த நேசல் பிளாக் வந்து கொஞ்சம் உங்களுக்கு குறையும். அதே போல் தும்மல் கூட குறையும். ஆனாலும் ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு இந்த கண்டிஷனில் தேவை. இந்த நிலைமையில் வந்து நீங்கள் ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபாலோ அப் மெயின்டெனன்ஸ்க்காக இந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். வேறு சில புள்ளிகள் கூட இருக்குது, அதை நான் இப்போ இம்மீடியட்டாக உங்களுக்கு சொல்ல முடியாது. நீங்கள் நிகழ்ச்சிக்கு பிறகு என்னோட தொடர்பு கொண்டு கூட அதையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். என்னோடய வெப்சைட்டில் பார்க்கலாம். இல்லைனா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கூட அந்த பிக்சர்ஸ் அனுப்பி வைக்கிறேன். நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து டாக்டர் சொன்ன ப்ரெஷர் பாயிண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி தற்காலிக தீர்வு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணான்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து நீங்கள் டாக்டரை நேரில் அணுகி ஒரு நாள்பட்ட இந்த வியாதிக்கு ஒரு சரியான தீர்வு நீங்கள் அடையலாம். அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் சென்னையிலேருந்து சந்தானலட்சுமி பண்றேன் மேடம். ஓகே சந்தானலட்சுமி, உங்களோட பிரச்சனை என்னன்றது நீங்க தொடர்ந்து சொல்லலாம். டாக்டர் வாஹாப் லைன்ல தான் இருக்காங்க. தேங்க்யூ மேடம். வணக்கம் சார்.
வணக்கம், சொல்லுங்கம்மா. சார் எனக்கு 43 இயர்ஸ் ஆகுது. ம் எனக்கு வந்து டேட்டு 40லேயே இதுவாயிடுச்சு. அதனால எந்த ப்ராப்ளம். ஆனால் பேக் பெயின் எப்பவுமே இருக்கு. எனக்கு 2மே சிசேரியன் தான். ஓகே. அது இப்போ வந்து எனக்கு சுகர் ஒரு 1.5 வருஷமா இருக்கு. டேப்லெட் எடுத்துட்டு தான் இருக்கிறேன். ஒரு 6 மாசமா. ஆனால் சுகர் குறைஞ்சிருக்குன்னு டாக்டர் சொன்னாரு. அதுக்கப்புறம் அப்பவும் டேப்லெட் எடுத்துட்டு தான் இருக்கேன். ஆனால் ரொம்ப டயர்ட் ஆயிடுது. மோஷன் போயிட்டு வந்தாலே ரொம்ப டயர்ட் ஆயிடுது. அது எதனால? உங்களுக்கு வந்துமா இப்போ இந்த யூட்ரஸ் தொடர்பான அந்த சக்தி வந்து டெஃபினட்டாக பாதிச்சிருக்கு. உங்களுடைய அந்த பின்பக்க அந்த வலிக்கும் அதுதான் காரணம். நம்ம அடிக்கடி சொல்கிற மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் யூட்ரஸ் எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் பாதிப்பு ஏற்படும் போது இந்த மாதிரி வலிகள் ஏற்படலாம், உடல் சோர்வு ஏற்படலாம், மனம் தொடர்பான பாதிப்புகள், ஒரு டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி நிலைகளில் கூட ஏற்படும். நீங்கள் இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், டெஃபினட்டாக இந்த ஏஜில் இந்த டைமில் நீங்கள் டெஃபினட்டாக ஒரு பேசிக் கோர்ஸ் ஆஃப் அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட எனர்ஜி லெவல்ஸ் எல்லாம் பேலன்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பிரச்சனைகள் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும். ஸோ டெஃபினட்டாக நீங்கள்லாம் வந்து ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குங்க. காரணம், இந்த மெனோபாஸ் சிண்ட்ரோம்க்கே வந்து அக்யூபஞ்சர் பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த மாதவிலக்கு நிற்கக்கூடிய நிலையில் வந்து பலவிதமான உடல் மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இதிலிருந்து நீங்கள் ரொம்ப சுலபமாக வெளிவர்றதுக்கு, எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்க்கையை இன்பமாக கழிப்பதற்கு வந்து அக்யூபஞ்சர் பெரிய அளவில் பயன்படும். நீங்கள் டெஃபினட்டாக அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு டாக்டர் ஆன் கால். அக்குபஞ்சர் முறையில் நோய்களுக்கான தீர்வுகள் சொல்றதுக்காக டாக்டர் சலாவுதீன் வாகாப் வந்திருக்காரு. இவர்கிட்ட கால் பண்ணி நீங்க பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 044445969444 இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம். அடுத்த நேரம் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? மேடம், சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே சார், உங்களோட பிரச்சனை என்னன்றதை நீங்க தொடர்ந்து சொல்லலாம். டாக்டர் வாகாப் லைன்ல தான் இருக்காங்க. ஓகே மேடம். ஓகே மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார் ஒய்ஃப் வந்து இப்போ கன்சீவ் இருக்காங்க சார், 5 months. குட். அவங்க கான்ஸ்டிபேஷனாக இருக்குங்க சார். நார்மலாக அந்த கருவுற்று இருக்கிற டைமில் வந்து டயட்டிங்கில் வந்து கொஞ்சம் அதிகமான கவனம் எடுத்துக்கணும். சரிங்க சார். ஸோ யூஸ்வலாக வந்து வீட்டில் இருக்கிற பெரியவங்க கொடுக்குற அட்வைஸ் படி அவங்க சாப்பாட்டு முறைகளை மாற்றிக்கிட்டாலே இந்த பிரச்சனை சரியாயிடும். ஓகே சார். ஓகே. சரி, 5 மாதம் கர்ப்பமாக இருக்கிறாங்க அப்படின்னும் போது ப்ராப்பராக அந்த உங்களோட அந்த கைனிக் யார் உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்களோ அந்த டாக்டர்கிட்ட சில அட்வைஸ் எடுத்துக்குங்க. ஓகேங்க சார். அதுக்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் என்ன வச்சுருக்கேன்? ப்ரெஷர் பாயிண்ட் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த கையில் ட்ரிபிள் வார்மர் 6 அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது இந்த இடத்துல. ஓகே சார். இது ட்ரிபிள் வார்மர் 6 TW6 அப்படின்னு சொல்லுவோம். நெட்லேயே நீங்கள் பார்க்கலாம், இல்லை என்னோட வெப்சைட்டில் பார்க்கலாம். இந்த புள்ளியில் வந்து நீங்கள் ஒரு 2 minutes ப்ரெஷர் கொடுக்கலாம். ஓகே சார். அதை விட முக்கியம் வந்து லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஸ்டைல் வந்து நீங்கள் ப்ராப்பராக மானிட்டர் பண்ணிக்கணும். ஓகே சார். இதில் வந்து என்னென்னா பொதுவாக இந்த புள்ளி வந்து நம் உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய புள்ளி. ஓகே சார். ஸோ அதனால் கான்ஸ்டிபேஷனுக்கும் இந்த பாயிண்ட் வந்து நல்லா வேலை செய்யும். ஆனால் அவங்களோட ப்ரெசன்ட் எனர்ஜி லெவலில் நம்ம அசஸ் பண்ணோம்னா அவங்களுக்கு இன்னும் கூட ப்ராப்பரான சில பாயிண்ட்ஸ் வந்து நம்ம சிகிச்சைக்கு சஜஸ்ட் பண்ண முடியும். பட் இப்போ வந்து ஒரு மாடரேட்டாக இந்த பாயிண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கான்ஸ்டிபேஷன் இருக்கனால ஃபுட் இன்டேக்கே இல்லைங்க சார் அந்த அளவுக்கு. இது ஒரு ரீசனாகவே வச்சு ஃபுட்டு சாப்பிட முடியலங்க. ஃபுட் இன்டேக்கே இல்லைன்றீங்களா? இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, வயிறு கொஞ்சம் ஊப்புன மாதிரி இருக்கு கான்ஸ்டிபேஷன். ஃபர்ஸ்ட் டெலிவரியா இது? ஆமாம் சார், ஃபர்ஸ்ட் டெலிவரி. என்ன ஏஜ் உங்களுக்கு? 33 சார். ஓ, மேரேஜ் வந்து எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் கன்சீவ் ஆயிருக்காங்க? 3 years இருக்குங்க சார். ஃபர்ஸ்ட் ஒரு தடவை அபார்ட் ஆயிடுச்சுங்க சார். அபார்ஷன் ஆயிடுச்சு. சரி, நீங்கள் கொஞ்சம் அதாவது இந்த ப்ரெஷர் பாயிண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஆஸ் யூஷுவல். பட் ஒரு ப்ராப்பராக ஒரு கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். வாய்ப்பு இருந்தால் நீங்கள் ஒரு தடவை என்னை மீட் பண்ணுங்கள், இல்லை வேறு யாராவது நியர்பை டாக்டர்ஸை மீட் பண்ணுங்கள். அக்யூப்ரெஷரில் வந்து இப்போ அவங்களுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுக்கறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? வேலூர் மாவட்டத்துல இருந்து பூர்ணிமா பேசுறேன். ஓகே பூர்ணிமா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னுடைய பாப்பாக்கு வந்து இப்போ 1.5 வயசு ஆகுது. பிறந்த 6 மாசத்துல இருந்து வீசிங் பிரச்சனை இருக்கு.
ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. உங்களோட பிரச்சனை என்ன நீங்க தொடர்ந்து சொல்லலாம். சொல்லுங்கம்மா, இப்போ என்ன சிகிச்சை கொடுத்துட்ருக்கீங்க? இப்போ வந்து பஃப் கொடுத்துருக்குறாங்க ஹாஸ்பிட்டல்ல. டெய்லி காலையில ஒன்று நைட் ஒன்று புடிசோனைல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க சார். அது 2 இயர்ஸ்க்கு கண்டினியூவா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் வந்து கண்ட்ரோல் ஆகல. இப்போ இந்த குளிர் காலத்துல அடிக்கடி அந்த இருமல் பிரச்சனை, இருமல் நிறைய அப்படி தூக்கி தூக்கி போடுற மாதிரி இருக்கு. நைட்ல அதிகமா இருமல் இருக்கு. இவ்வளோ நாளாக இந்த பிரச்சனை இருக்குமா? இப்போ குழந்தை பிறந்த 6 மாசத்துல இருந்து இப்போ 1.5 வயசு ஆகுது சார். இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கு. ஓ, குழந்தை பிறந்து 6 மாசத்துலேருந்தே இருக்கா? ஆமாங்க சார். ஓகே. வெயிட் கம்மியா பண்ணாங்க. பிறக்கும் போது வெயிட் வந்து 2 kgs தான் இருந்தாங்க. ஓகே, அதனால தான் இப்போ அந்த குழந்தைக்கு வந்து இம்யூனிட்டி வந்து குறைவாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து கொஞ்சம் இந்த பிரச்சனை சிவியராக இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் டாக்டரோட அட்வைஸ் படி மருந்துகள் கொடுங்க. பட் இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன அந்த முதுகில் கழுத்துக்கு பின்பக்கத்தில் வந்து Do14 அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் ப்ரெஷர் கொடுங்க. அது வந்து சளி மற்றபடி ஒரு இன்ஃபெக்ஷன்லாம் வந்து குழந்தையை பாதிக்காமல் பார்த்துக்கும். அதே மாதிரி இந்த LI11 அப்படிங்கிற இந்த இம்யூன் என்ஹான்சிங் பாயிண்ட்லேயும் ப்ரெஷர் கொடுங்க. குழந்தைங்களுக்கு வந்து லேசாக அந்த இடத்த நீங்கள் தொட்டாலே போதும். மற்றபடி வந்து நம்ம மேற்கொண்டு ஏதாவது அட்வைஸ் வேணும்னா குழந்தைய நேரில் பார்த்து தான் நம்ம வந்து அட்வைஸ் பண்ண முடியும். ஸோ இதை வந்து ஜென்ரலாக நீங்கள் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். சார் அது எப்படி பண்ற ஒரு பாயிண்ட் ஒரு டைம் காமிக்கிறீங்களா சார்? இல்லை, அது இப்போ முடியாது. நீங்கள் இப்போ நிகழ்ச்சிக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, ஓகேங்க சார். நன்றிமா கால் பண்ணதுக்கு. கீழே ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி டைரக்டா நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம். வணக்கம். அடுத்த நேர்கிட்டயும் பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? செல்வராஜ் ஆரணி மேடம். ஓகே செல்வராஜ், உங்களோட பிரச்சனை என்னன்றதை நீங்க தொடர்ந்து சொல்லலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார் எங்க மிஸ்ஸஸ்க்கு வந்து ஏஜ் வந்து 50 சார். ஹீமோகுளோபின் 5.8 இருக்கு சார். சரி. வெயிட் ரொம்ப லாஸ் ஆயிட்டாங்க. இந்த 3 மாசத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிட் லாஸ் ஆகி ரொம்ப டல் ஆகிட்டே இருக்காங்க. நின்றுடுச்சா? பீரியட்ஸ் எல்லாம் நின்றுச்சு சார். அது 5 இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு சார். சரி. அது சார் என்ன பண்ணலாம் சார்? அவங்களுக்கு இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்களா? ட்ரீட்மெண்ட் பிளட் டெஸ்ட் மட்டும் எடுத்தோம். பிளட் ஏற்றுங்கன்னாங்க. ஃப்ரூட்ஸ் அதுன்னு சாப்பிடுனாங்க. ஆனால் உடம்பு வந்து ரொம்ப இப்போ பிளட் டெஸ்ட் எடுத்து 15 நாள் 1 மாசம் ஆகுது. இவங்களுக்கு அக்யூபங்க்சரில் வந்து நம்ம சில ட்ரீட்மெண்ட் டெஃபினட்டாக கொடுக்கலாம். அது தவிர பொதுவாக இந்த மாதிரி ஹீமோகுளோபின் லெவல் குறைஞ்சா என்ன உணவுகள் சாப்பிட்ணுன்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி உணவுகள் நல்ல நியூட்ரிஷியஸ் உணவுகளை கொடுங்க. மற்றபடி வந்து இவங்களை வந்து கொஞ்சம், ஏன்னா இந்த லெவல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அவங்கள ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து உட்படுத்துங்க. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அக்யூபங்க்சரில் வந்து அந்த பிளட் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பாயிண்ட்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் டெஃபினட்டாக இந்த ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே சார். நம்ம கிளினிக்கில் வந்து கூட பண்ணலாம்ல சார்? வரலாம். சரிங்க சார். ஓகே சார். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர், இன்னொரு காமனஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரைன் ப்ராப்ளம். ஜென்ரலாக இந்த சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மைக்ரைன் ப்ராப்ளம் தொடர்ந்து வந்துடுதுன்னு சொல்லலாம். தலை மட்டும் இல்லாமல் முகம், கழுத்து பகுதி எல்லாமே அவங்களுக்கு வலி இருக்கும். இதுக்கு ஒரு சுலபமான தீர்வு, மாத்திரைகள் எடுத்துக்காம சின்ன சின்ன ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் மூலமா தீர்வு காணலாம். பொதுவாக வந்து நோயினுடைய தன்மையை பொறுத்து தான் வந்து நம்ம சிகிச்சைக்கான ஒரு அட்வைஸ் கொடுக்கணும். இப்போ வந்து மைக்ரைனில் பொதுவாக தலைவலிக்குன்னு நம்ம சில புள்ளிகள் சொல்கிறோம். இதில் கூட எனக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, சில நிலைகளில் இந்த புள்ளிகளை பயன்படுத்திட்டு பலன் தரல அப்படின்னோடனே நேர்கள் வந்து இந்த சிஸ்டத்தை தவறாக நினச்சிடக்கூடாதுன்ற அந்த ஒரு பயம் எனக்கு எப்போவுமே இருக்கும். காரணம், நான் இந்த சஜஷன் கொடுக்கறது கூட ரொம்ப யோசித்து ஹைலி ரிசல்ட் ஓரியன்ட் பாயிண்ட்ஸ் தான் வந்து நான் நேர்களுக்கு சொல்கிறேன். அதே போல் நான் அடிக்கடி பாயிண்ட்ஸை சொன்ன பின்னாலே அவங்களுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, டெம்பரவரியாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இதில் ரிலீஃப் கிடச்சிட்டா அப்படியே விட்டுடலாம், இல்லைன்னா நீங்கள் ஒரு டாக்டர் நேரில் கன்சல்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது அதுக்காக தான். மைக்ரேனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய சைனஸ் பேஷண்ட்டுக்கு அந்த மைக்ரேன் இருக்கும். ஏன்னா அந்த கேவிட்டிஸில் வந்து காற்று இருக்க வேண்டிய இடத்துல நீர் இருக்கிறதுனால அந்த ஹெவினஸ், சம்டைம்ஸ் அதே ஏரியாவில் இன்ஃபெக்ஷன், பல காரணங்களால் இந்த பிரச்சனை இருக்கும்.
மைக்ரேன் ஹெட்டேக் இருக்கிறவங்களுக்கு வந்து நாம் ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது டெஃபினட்டாக வந்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டில் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். 20 வருஷம் 30 வருஷம் இந்த பிரச்சனையில் இருந்தவங்களுக்கு கூட மைக்ரேன் ஹெட்டேக் வந்து அக்குபஞ்சரில் வந்து நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்குது. பொதுவாக தலைவலி அப்படின்னும் போது அந்த LI4 அப்படிங்கிற பாயிண்ட்டை யூஸ் பண்ணலாம். மைக்ரேனுக்குன்னு சில புள்ளிகள் இருக்குது, பட் அதை வந்து ஒரு அட் ரேண்டம் இப்போ நம்ம அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனாக சொல்ல முடியாது. அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் தேவை. ஓகே, மைக்ரேனுக்கும் ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது. டேப்லெட்ஸ் எடுத்துக்காமே சுலபமான தீர்வு இருக்குது அக்குபஞ்சர் மூலையிலன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த நேரம் காத்துட்ருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ சார், நான் திண்டுக்கல்ல இருந்து ராம் பேசுறேன் சார். ஓகே சார், உங்களோட பிரச்சனை என்னன்றது நீங்க தொடர்ந்து சொல்லலாம். டாக்டர் வாஹாப் லைன்ல தான் இருக்காங்க. சார், எனக்கு குளுக்கோமாவால பார்வை கொஞ்சம் இழந்து போயிட்டு சார். டயாபெட்டிக் ரெட்டினோபதியாலே கொஞ்சம் பார்வை இழந்துருச்சு. இழந்த பார்வையை மீன் ஏதாவது பெறத்துக்கு நீங்க இல்ல இப்போ டயாபெட்டிக் ரிலேட்டடான பிரச்சனைனால பார்வை பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இப்போ குளுக்கோமா மாதிரி கண்டிஷனில் அல்லது ஈவன் ஃபார் சம் கேசஸ் கேட்ராக்டில் கூட வந்து ரொம்ப ரைப் ஆயிடுச்சு, இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். அந்த கண்டிஷனில் வந்து நான் வியூவர்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுறது வந்து அலோபதி ட்ரீட்மெண்ட் தான். ஏன்னா இப்போ ஒரு கேட்ராக்ட் சர்ஜரிலாம் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து இப்போ ஒரு அட்வான்ஸ்மெண்ட் ஆகிடுச்சு. ஆனால் இதையே நீங்கள் அக்யூபஞ்சரில் கரைக்கணும் அப்படின்னா இட் இஸ் பாசிபிள். ஆனால் அதற்கான கால அளவு அதிகமாகுது. இப்போது ஆனால் இதையே நீங்கள் வந்து ஆப்டிக் நர்வ் அட்ராஃபி ஆப்ரேஷன் பண்ணால் கூட பார்வை தெரியாது, ட்ராப் அவுட் பேஷண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எந்த மருத்துவமும் அவங்களுக்கு பலனே கொடுக்காது அப்படின்னு ட்ராப் அவுட் பண்ணுற பேஷண்ட்டுக்கு டெஃபினட்டாக அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஏன் நான் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சர்ஜரியே பெட்டர்னு சொல்கிறேன்னா, இந்த டியூரேஷன். இன்றைக்கி வந்து கேட்ராக்ட் வந்து துவங்க நிலையில் இருக்குது அப்படின்னும் போது டெஃபினட்டாக வந்து நாம் அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் மூலமாக அதை குணமாக்க முடியும். அதனால் நோயினுடைய தன்மை, நோயாளியினுடைய தேவையெல்லாம் நம்ம வந்து அனுசரித்து தான் ஒரு ஐடியா சொல்ல வேண்டியிருக்கு. அதனால் இப்போ இந்த குளுக்கோமாவுக்கு நீங்கள் வந்து ஒரு ஐ டாக்டரை பார்த்து அவரோட சஜஷன் கேளுங்க. உங்களுக்கு டயாபெட்டிஸ் இருக்கிறதுனால அந்த கண்டிஷனையும் அவங்க கன்சிடர் பண்ணி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஒரு கால் இந்த மாதிரி சிகிச்சைகள் எல்லாம் உங்களுக்கு பலன் கிடைக்காது, ஆப்ரேஷன் பண்ணாலும் பலன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சில நிலைகள் இருக்குது பார்வை தொடர்பாக. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது டெஃபினட்டாக நீங்கள் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அருமையான ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஆப்டிக் நர்வ் வந்து 90% பாய்ச்சிருக்கு சார். அதான் ஆப்டிக் நர்வ். ஏன்னா எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஆப்டிக் நர்வ் அட்ராஃபி அப்படிங்கிற கண்டிஷனில் நாங்கள் சில பேஷண்ட்ஸை பார்த்து கடவுள் கருணையால் ஒரு அற்புதமான ரிசல்ட் கிடைச்சிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்து பார்வையே கிடைக்காது, இன்னொரு கண் பாதிக்காமல் இருந்தால் போதும்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி அந்த பெண்ணோட அம்மாவே வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் வந்து நர்ஸாக இருக்காங்க. அங்கே கண் மருத்துவமனையினுடைய தலைமை மருத்துவரே இந்த மாதிரி டயக்னோஸ் பண்ணி சொன்னார். ஆனால் அவங்க வேறு ஒரு பிரச்சனைக்காக நம்மக்கிட்ட அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது எந்த கண்ணில் பார்வையே கிடைக்காதுன்னு கைவிட்டாங்களோ அந்த கண்ணில் பார்வை கிடைச்சிது. ஸோ இதிலிருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த ஜெனரேட்டிவ் ஆஃப் செல்ஸ் ரெஜுவனேட்டிவ் ப்ராசஸ் வந்து அக்யூபஞ்சரில் வந்து ஹைலி பாசிபிள். அதனால தான் இனிமே இயங்காது, இனிமே இதை குணப்படுத்த முடியாதுன்ற நிலைகளெல்லாம் கூட அக்யூபஞ்சரில் நிவாரணம் கிடைக்குது. நீங்கள் ஆப்டிக் நர்வ் அட்ராஃபின்ற பிரச்சனை இருந்தால் டெஃபினட்டாக நீங்கள் ஒரு அக்யூபஞ்சர் டாக்டர் சந்தித்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. சார், டிஸ்பென்சரி எங்க சார்? திருவள்ளூர்ல இருக்கா? எங்கே கிடைக்குதோ அங்கே எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போது நான் சென்னையில் இருக்கிறதுனால எல்லாருமே இங்கே வந்து சிகிச்சை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. உங்கள் பகுதியில் இருக்கிற நல்ல டாக்டர்கிட்ட நீங்கள் தாராளமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். சரி சார், சரி, ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஓகே, அவங்க லைன் துடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் டாக்டர். இந்த அரை மணி நேரம் ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். குறிப்பாக நீங்கள் சொல்லி இந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டாக்டர். தேங்க்யூ.